8th வந்து பேஜ் லேஅவுட் அசைன்மெண்ட்டு, அப்புறம் ப்ராடக்ட் க்ரியேஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்னன்னா, இப்போ நேற்று வந்து ப்ராடக்ட்டுக்கு கீழே நான் வந்து ப்ரைஸ் புக் ஒன்று அசைன் பண்ணேன்ல, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக். இப்போ நீங்கள் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா, இங்கே ப்ரைஸ் புக்கில் வந்து ஸ்டாண்டர்டாகவே 2 இருக்கும். ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும். இங்கே வந்து லிஸ்ட் வியூ நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆர்கில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் இருக்கும். இங்கே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் வந்து ஆக்டிவாக இருக்கும், இது இன்ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே மாற்றி இதை இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக்கு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ட்ரைனிங்காக. ஸோ வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக்கு இங்கே நான் அசைன் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் அசைன் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரைஸ் புக்னால் ப்ராடக்ட்டுக்கு கீழே நம்ம ப்ரைஸ் புக் அசைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கோட்டில் ஷோ ஆகும். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சப்போஸ் இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழே இன்னொரு ப்ராடக்ட்டு ஸ்டைல் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். எல்லாமே எல்லாமே ஒரு ப்ராடக்ட். இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் நம்ம இதே சேம் இந்த ப்ரைஸ் புக்கை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் புக் எடிட் பண்ணால் அமௌண்ட் இருக்கும். நான் வந்து ஸ்டாண்டர்டாக 1000ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வேற ஒரு ப்ரைஸ் புக்குக்கு எனக்கு வேறு அமௌண்ட். இது எதுக்காக 2 ப்ரைஸ் புக் கொடுக்குறோன்னா, இப்போ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ப்ரைஸ் மாறும்ல, பெங்களூரு, சென்னை அந்த மாதிரி. இப்போ வந்து சும்மா எக்ஸாம்பிள், இது சென்னையில் இருக்குது, இது பெங்களூரில் இருக்குது. சென்னைனா எனக்கு 1000 ருபீஸ், பெங்களூர்னா எனக்கு 2000 ருபீஸ். அதுக்காக அந்த டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம 2 ப்ரைஸ் புக் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வேறு ப்ரைஸ்னால 2 ப்ரைஸ் புக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராடக்ட் கீழே. சும்மா நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னொரு ப்ரைஸ் புக்கு ஆப்பிள் நான் க்ரியேட் பண்ணது. ஆட் டு ப்ரைஸ் புக்கு. இங்கே வந்து ஆப்பிள்ன்னு சூஸ் பண்ணுறேன். கரன்சி நம்ம இது வேணுன்னா வேறு கரன்சி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக 1000னால 1000 காமிக்குது. நமக்கு இது வேணும்னா லைக் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், 10,000. இப்போ இது எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா, இந்த ஆப்பிளுக்கு வந்து எனக்கு 10,000ன்னு ப்ரைஸ் காமிக்கணுன்றதுக்காக. ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் வேரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது. இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்டு மெயினாக வச்சுருக்கேன். இப்போ ஸ்டாண்டர்ட் இங்கே வச்சுட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, ப்ராடக்ட்க்கு கீழே ப்ரைஸ் நம்ம அலோகேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கோட்டில் போயிட்டு கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல். இப்போ ஒரு நியூ கோட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ கோட்டு இங்கே வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம், அப்படி சும்மா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணாலே நியூ கோட் க்ரியேட் ஆயிரும். இப்போதைக்கு இங்கே வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே லைக் மாறி மாறி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், மெயினாக நம்மளுக்கு எடிட் லைன்ஸுன்றது தான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கோட் ஜென்ரேட் பண்ணுறது. ப்ரிவ்யூ நம்மளுக்கு காமிக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ நம்ம ஆட் பண்ணுற மாதிரி. அந்த கோட்டுனா ஒரு பில் மாதிரி நடத்தும். பில்லுக்கு கீழே நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ அதுக்கான இந்த எடிட் பண்ணுறது இந்த எடிட் லைன்ஸுன்றது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜ் லேஅவுட்டில் போய்ட்டு இந்த பட்டன் வேணால் ஃபர்ஸ்ட்லேயோ இல்லை பேஜில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கீழே தான் இருக்கும். இப்போ நான் வந்து எடுத்து மேலே வச்சுருக்கேன் எடிட் லைன்ஸை. இப்போ வந்து எடிட் லைன்ஸ் போட்டிங்கன்னா என்ன ப்ரைஸ் புக், நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடது வந்து ஐடி பேக்குன்னு வச்சுருக்கேன். ஐடி பேக் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இப்போ வந்து ஐடி பேக்குக்கு கீழே நான் நிறைய சைல்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். சும்மா ஒரு சைல்ட் ப்ராடக்ட், இதுக்கு நான் ஆப்ஷன் இருந்தால் அப்புறமா நான் சொல்கிறேன். சைல்ட் ப்ராடக்ட் என்னவோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த செலக்ட் பண்ணிட்டு
நம்ம சும்மா இப்போதைக்கு சேவ் தரேன். ஸோ இது வந்து ஒரு கோட். இங்கே எப்படின்னா இது இப்போ வந்து நான் ஐடி பேக்கேஜ்க்கு கீழே டெல் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது டெல்லு எனக்கு வேணாம்னா நம்ம எப்படி எடிட் பண்ணணும்னா பேக்லாம் போய் இது எதுவும் பண்ண முடியாது. இங்கே வந்து ரீகான்ஃபிகரேஷன் லைனுன்னு இருக்கும். இங்கே நம்ம போயிட்டு தான் ஏதாவது ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணுறதா இல்லை இது பண்ணுறதான்ட்டு, இதுவும் எனக்கு வேணான்னா மாடிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்து நான் இப்போதைக்கு எதுவுமே நான் செலக்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுறேன். ஸோ எதுவுமே இருக்காது, வெறும் எனக்கு பேரண்ட்டோட ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ மெயினாக இது எடிட் பண்ணணுன்னாலே நம்மளுக்கு ஏதாவது இந்த எடிட் கோட்டில் ஏதாவது எடிட் பண்ணாலே ரீகான்ஃபிகர் லைன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் திங். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கோட்லேருந்து இப்போ ஓகே, இப்போ பில் மாதிரி எப்படி ஜெனரேட் ஆகும்னா, இப்போ கோட் ஆப்ஜெக்டில் ப்ரிவ்யூ டாக்குமெண்ட்டு ஜென்ரேட் டாக்குமெண்ட்டுன்னு 2 பட்டன் இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் பட்டன் லைக் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கும், நம்ம எடுத்து அப்படியே ஃபர்ஸ்டில் வச்சுக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்தா லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஆர்க்கில் எப்படி இருக்குன்னா எந்த டெம்ப்ளேட்டுமே இருக்காது. அதனால் ஒரு டெம்ப்ளேட் சும்மா டெஸ்ட் டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ இதுதான் ப்ரிவ்யூக்கான இது. இப்படி தான் பில் ஜென்ரேட் ஆகி இங்கே வரும். இந்த மாதிரி சாம்பிள் இது சும்மா நம்ம ஆர்குனால இப்படி வருது, லைக் பில் மாதிரி வரும், என்னென்ன ப்ராடக்டோ அந்த மாதிரி. இங்கே நம்மளுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரிவ்யூவும். ஜென்ரேட் டாக்குமெண்ட்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டமில், இமெயிலாகவும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை ப்ரிவ்யூ பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் புக் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோட்டில் போய்ட்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணி பில் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறோம். இது வந்து மெயின் பேசிக் இது. இப்போ என்னென்னா, இப்போ பேரண்ட் இது வந்து நான் பேரண்ட்டு ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதில் நம்ம இருங்க, அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டு. இப்போ நான் அதை அப்படியே பண்டில்னால் பேரண்ட்டு சைல்டு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். அதுக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த கான்ஃபிகர் டைப்பும் கான்ஃபிகரேஷன் ஈவெண்ட்டுன்னு 2 ஃபீல்டு இருக்கும். இந்த 2 ஃபீல்டில் வேல்யூ இருந்தாலே அது வந்து ஒரு பேரண்ட் சைல்டு பண்டில் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2லேயுமே வேல்யூ இருந்தாலே அது பண்டில் ப்ராடக்ட். பண்டில் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆப்ஷனுக்கு கீழே இது எல்லாமே தனித்தனி ப்ராடக்ட். நீங்கள் இதுலேருந்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். ப்ராடக்டாக க்ரியேட் ஆகும். எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் ஒரு பேரண்ட்டுக்கு கீழே எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்னாலே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்கான அந்த ஆப்ஜெக்ட். ப்ராடக்ட்டுக்கு கீழே ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நியூவில் போயிட்டு இங்கே இதில் நிறையா ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ராடக்டில் நேற்றே சொல்லியிருப்பேன், லைக் ஆர்டரு. இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது வந்து இங்கே நம்பர் 1 2 3. இது என்னென்னா ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி, லைக் ஆர்டர் வைஸ் 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுமே சேம். இப்போ எம்டியாகவும் கொடுத்தாலும் நமக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு எடுத்துக்கும் அந்த மாதிரி. இப்போது ஒரு நிமிஷம், எம்டியாக கொடுக்க முடியாது, கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும். லைக் சேமாக கொடுத்தோன்னா அது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இல்லை நம்பர் வைஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இப்போ 2 நான் 7 கொடுத்துருக்கேன். இதில் வந்து 1 தான் அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். லைக் 1 தான் சின்னது, அதுக்கப்புறம் 3. அதே மாதிரி இன்னொன்றும் சேமாக கொடுத்துருப்பேன் 3 3 இங்கே ஒரு 3
ஸோ அதே மாதிரி அந்த ஆர்டர் பேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்பர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வேற இருங்க. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆப்ஷன் போகிறேன். இப்போ வந்து இது என்னன்னா இது வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணால் ப்ராடக்டாக க்ரியேட் ஆகும்ல, அதே அப்படியே நம்ம இங்கேருந்தே நம்ம ப்ராடக்ட் ஆப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு போகலாம். அண்ட் இதை கிளிக் பண்ணால் ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். இந்த ஐடியை கிளிக் பண்ணால் ப்ராடக்ட் ஆப்ஷன் போகும். இந்த நேம்ஸ்லாம் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் ஸ்கியூன்றது பேரண்டோட ஆப்ஜெக்ட், பேரண்டோட ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் இது ப்ராடக்ட் ஆப்ஷன் போயிட்டேன். இல்லை வந்து எல்லா ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கும். கான்ஃபிகர் ஸ்கூன்றது வந்து என்னோட பேரண்டோட ப்ராடக்ட்டு. இல்லை நம்பர் வந்து டிஸ்பிளே நம்பர் பேஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லேருந்து 1 2 3 அந்த மாதிரி. ஆப்ஷனல் ஸ்கியூன்றது தான் நம்ம சைல்டோட ப்ராடக்ட். அப்புறமா குவான்டிட்டி நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து குவான்டிட்டி 1 2 என்ன குவான்டிட்டியோ அந்த மாதிரி குவான்டிட்டி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் குவான்டிட்டி எடிட்டபிள். குவான்டிட்டி எடிட்டபிள்னால் இப்போது நம்ம கோட் போய் நான் க்ரியேட் பண்ணல, இது கேன்சல் பண்ணுறேன். எடிட் லைன்ஸ் போயிட்டு ஆட் ப்ராடக்ட், இல்லை வந்து ஐடி பேக்கேஜ், ஓகே. ஃபுல்லாகவே எல்லாமே இதில் தான் கான்ஃபிகர் ப்ராடக்டில் தான் நம்ம இது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன பண்ணுறோமோ இது எல்லாமே இந்த கான்ஃபிகர் ப்ராடக்ட்ஸில் லிங்க் ஆகிருக்கும். எல்லாமே இந்த எடிட்டபிள், இன்லைன் எடிட் எல்லாமே இது ரிலேட் ஆகிருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து இப்போது குவான்டிட்டி 1 இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போ குவான்டிட்டி எடிட்டபிள்னால் இங்கே லாக் சிம்பிள் இருக்கா, இந்த மாதிரி. இப்போ குவான்டிட்டி எடிட்டபிள் இங்கே நான் செக் பண்ணேன்னா நம்ம குவான்டிட்டி இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். 2 வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேவ் கொடுத்தா சேவ் ஆயிரும். ஸோ இன்லைன்லேயே எடிட்டபிள் அந்த மாதிரிலாம் இருக்கும் கான்ஃபிகரில். அடுத்தது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போது செலக்டடில் நம்ம செலக்டடுன்னு கொடுத்தா, இப்போ சில பேர் எனக்கு வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுக்கும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்வாங்க. ஐடி பேக்கேஜ் கொடுக்குறேன், செலக்ட், இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கா. இதுக்கு தான் அந்த ஃபீல்டுக்கு இது செலக்ட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே செலக்ட் ஆயிரும். இதுதான் அந்த செலக்டட் ஃபீல்டுக்கு. ரிக்வயர்டுக்கும் செலக்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கு அண்ட் ரிக்வயர்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளால் அன்செலக்ட் பண்ண முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த ரிக்வயர்டுன்றதை இங்கே செலக்ட் பண்ணோன்னா ரெண்டுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டின்னு இருக்குது. மினிமம் குவான்டிட்டி நம்மளுக்கு 1 அந்த மாதிரி வச்சுட்டு மேக்ஸிமம் குவான்டிட்டி ஒரு 5 வைக்கணும். வச்சானா எவ்வளோ நிமிஷம் இந்த இது ஆட் பண்ணி காமிக்கிறேன். டெல்லுக்கா, ஓகே. சேவ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இப்போ இங்கே போயிட்டு இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து எடிட்டபிளாகவும் வச்சிடறேன் ஒரே. வேறு ஆப்ஷன் கீபோர்ட் யூஎஸ்.
minimum quantity 1, maximum 5. Cancel. Okay, reconfigure. ஓகே, இங்கே எடிட்டபிள் ஆயிடுச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டேன். ஓகே, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டெல்லுக்கே இப்போ வந்து மினிமம் 1 மேக்ஸிமம் 5 கொடுத்துருக்கேன்னா, இப்போது 5க்கு மேலே கொடுத்தா நமக்கு எரர் வர மாதிரி இருக்கும். எரர் வரும், ஏன்னா மினிமம் மேக்ஸிமம் 5 தான் கொடுக்கணும்னு நம்ம கொடுத்தனால இங்கே 6 கொடுத்தா எரர் வரும். ஸோ 5 வரைக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ சேவ் கொடுக்குது. இது வந்து இந்த ஃபீல்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ், மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ஃபீல்டு இல்லை பேரண்ட் சைல்டுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்? இல்லை இன்னும். ஓகே, வேற இன்னொன்று என்னன்னா, ப்ராடக்ட்டுக்கு கீழேயே இப்போ இருங்க, இது ஆட் ப்ராடக்ட், கேன்சல், ரீகான்ஃபிகர். இப்போ இந்த கான்ஃபிகர் ப்ராடக்ட்ஸில் வந்து எப்படி முன்னாடி எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணனால இப்படி தனித்தனியாக இருக்குது. லேப்டாப் தனியாக, பெரிஃபெரல்ஸ் தனியாக, ரேம் ஸ்டோரேஜ் தனியாக, நெட்ஒர்க். முன்னாடி எப்படின்னா கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கும். லைக் லைன் மாதிரி ஒவ்வொரு லைன் ஃபுல்லாக வரிசையாக இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம குரூப் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இதுவும், லைக் லேப்டாப்புக்கு ஒரு குரூப்பு, கீபோர்டு அது எல்லாமே ஒரு குரூப்பு, ரேமுக்கு தனியாக ஒரு குரூப்பு. லைக் குரூப்பிங் பண்ணுறதுக்காக ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபீச்சர் ஆப்ஜெக்டில் வந்து குரூப் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதில் வந்து நான் ஒரு 4 க்ரியேட் பண்ணியிருக்கேன். லேப்டாப், பெரிஃபெரல்ஸ், ரேமு, நெட்ஒர்க் எல்லாமே. மெயினாக என்ன, ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்றது என்னென்னா, ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சர் க்ரியேட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் ஆப்ஷன் வருவாங்க. இப்போதைக்கு நம்ம ப்ராடக்ட்டு சைல்டு ஆட் பண்ணுறோம் ஆப்ஷன்ஸில், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்க்கு வரும். ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படி கிடையாது. ப்ராடக்ட்டு, ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் வரணும். இப்போ ஃபீச்சர்ஸில் வந்து 4 க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம அலோகேட் பண்ணணும்னா, ஒவ்வொரு ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணி ஆப்ஷன் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி இங்கே ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கீபோர்டுக்கு வந்து என்ன ஃபீச்சரோ அதுக்கான ஃபீச்சரை கொடுத்தா இங்கே மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு இங்கே சர்ச் பண்ணாலே வந்துடும் எல்லா ஃபீச்சர்ஸும். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி குரூப் பண்ணணுமோ அதுக்கு மாதிரி நம்ம இங்கேயே நியூவாக கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபீச்சர்ஸ்ன்றது. ஓகே, அண்ட் இதுவும் ஆர்டர் தான். மினிமம் ஆப்ஷன்ன்றது ஆர்டர் மாதிரி, லைக் எந்த ஆர்டரில் வரணுன்றது. இப்போ இங்கே பார்த்தோம்ல, எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும், அந்த மாதிரி. இதுக்கான ஆர்டர் நான் இங்கே வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வரணும், லேப்டாப் ஃபஸ்ட்டு காமிக்கணும், பெரிஃபெரல் செகண்டு, ரேம் தேர்டாக காமிக்கணும், நெட்ஒர்க் 4ஆக காமிக்கணும். இப்போ சில இதுக்கு வந்து, இப்போ சில ஆப்ஷன் ப்ராடக்ட்டுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம இருந்தீங்கன்னா அதர்ஸில் காமிக்கும். இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு செட் பண்ணல, இதை வந்து அதர்ன்னு காமிக்கும். அதர் ஆப்ஷன்ஸ்ன்றது கீழே கடைசியாக காமிச்சிரும். இது வந்து குரூப்பிங், இது பேர் தான் குரூப்பிங். இது வந்து இதே ப்ராடக்ட் ஆப்ஜெக்டில் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூப்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ்.